உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொல்லுங்க ஐயா. என்னப்பா 10-15 நிமிஷத்துல வந்துருவாங்கன்னு சொன்ன, இன்னும் ஆளையே காணோம். ஐயா இப்பதாயா ஃபோன் பண்ணி கேட்டேன், பக்கத்துல வந்துட்டாங்க ஐயா. இதோ இப்போ வந்துருவாங்க ஐயா. அப்பா வரதன் மாமா தான் இப்ப கால் பண்றாரு. நீ போன் எடு, நாங்க வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், நீங்க பூஜை ஆரம்பிங்கன்னு சொல்லு. ம் சரிங்கப்பா. மாப்ள ஆ சொல்லுங்க மாமா. என்ன மாப்ள வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க, இன்னும் உங்களை ஆளே காணோம். நேரம் ஆயிட்டு இருக்கு மாப்ள. மாமா நாங்க வரதுக்காக காத்துட்டு இருக்காதீங்க, நீங்க ஆரம்பிச்சிருங்க. எப்ப மாப்ள வருவீங்க? ஒரு சின்ன பிரச்சனை மாமா, அதை முடிச்சுட்டு நானும் அப்பாவும் வந்துடுறோம். நீங்க சாமி கும்பிட ஆரம்பிச்சிருங்க. ஓ சரி மாப்ள. மாமா கொஞ்சம் எந்திரியே. என்னாச்சு? எந்திரி மாமா. என்ன வானதி? என் கூட வாயே. ஏய் எங்க? சொல்ற வா மாமா. வானதி வா மாமா. வானதி எங்க கூட்டிட்டு போற? மாமா அதோ எது? அத பாரு. ஓகேவா? மாமா வாங்க அங்க போலாம், அந்த பக்கம் வாங்க வாங்க. ஏய் வாங்க. என்ன வானதி? மாமா உனக்கு இந்த ரூம்ல ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? ம், எதுவும் இல்லையே. என்ன? நல்லா யோசிச்சு பாருங்க மாமா. ஆ, என்னவா இருக்கும்? இங்க என்ன தெரியலையே. அப்படி எதுவும் இல்லையே வானதி. என்ன மாமா, சின்ன வயசுல நம்ம ஓடி புடிச்சு விளையாடும் போது இந்த கட்டில் கீழே தானே நம்ம 2 பேரும் ஒளிஞ்சுப்போம். அத மறந்துட்டீங்களா? இருக்கும். இங்கயா வானதி? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. நல்லா யோசிங்க மாமா. இங்க ஓகேவா? ஓகே ஓகே. என்ன மாமா இன்னும் ஞாபகம் வரலையா? சரி வாங்க இன்னொரு இடம் காமிக்கிறேன், வாங்க. ஏய் வானதி வா மாமா. மாமா அதோ அங்க பாரு, அது ஞாபகம் இருக்கா? ஓகே. ஓகே வா. மாமா அங்க போலாம், வாங்க வாங்க. தேங்க்ஸ் மாமா. ஏய் எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம தேங்க்ஸ் சொல்ற? அது சும்மா சொல்லணும்னு தோணுச்சு. சும்மா சொல்லணும்னு தோணுச்சா? என்னாச்சு உனக்கு? அது ஒண்ணும் இல்லைங்க மாமா. சரி அதான் வீட்டை சுத்தி பார்த்தாச்சுல்ல, இப்ப நான் போலாமா? போலாம் மாமா. வானதி, சின்ன வயசுல நமக்குள்ள நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி ஒண்ணு விடாம ஞாபகம் வச்சிருக்க? எனக்கு தான் ஒண்ணு கூட ஞாபகம் இல்ல. பரவாயில்லைங்க மாமா. சாரி. சத்யா, எங்க 2 பேரும் சேர்த்து எடுத்த போட்டோவெல்லாம் காட்டேன். இந்த பாருக்கா. என்னடி ஒரு போட்டோல கூட எங்க 2 பேரோட முகமும் தெளிவாவே இல்ல. போட்டோ எடுக்கணும்னா ஒரு இடத்துல ஒழுங்கா நிக்கணும், ஆடிக்கிட்டே இருந்தா அப்படிதான் வரும். உன்ன போய் போட்டோ எடுக்க சொன்ன பாரு, போடி. போச்சு. ஏ வரலட்சுமி, உங்க அண்ணன் வீட்டுல இருந்து இப்போதைக்கு வர மாதிரி தெரியல. நாம சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவோம். ஏங்க பொறுத்தது பொறுத்துட்டோம், இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் பாப்போமே. நான் அப்ப போன் பண்ணப்பவே கரிகாலம் நாங்க வரதுக்கு லேட் ஆகும், நீங்க ஆரம்பிங்கன்னு தான் சொன்னான். நான் தான் அவங்க வந்துடட்டும்னு பார்த்தேன், ஆனா இன்னும் வரலையே. அதனால நாம சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவோம். அவங்க வரும்போது வரட்டும். வானதியும் தாட்சானியும் கூப்பிடு. ஏங்க
சின்ன அண்ணே அண்ணிலாம் வந்திருக்காங்களே. நான் ஒன்னும் அவங்கள வர சொல்லலையே. நீங்க வர சொல்லலைன்னாலும் அவங்க வந்திருக்காங்கல்ல. அவங்கள கூப்பிடாம சாமி கும்பிட்டா அது நல்லா இருக்காதுங்க. ஏய் சத்யா, என்னம்மா? சின்னம்மா அத்தையெல்லாம் கூப்பிட்டு வா, நம்ம சாமி கும்பிடலாம். சரிம்மா. சீக்கிரம் போ. இப்போ அத பத்தி எல்லாம் பேசாத. ஏன் பேசக்கூடாது? சொல்ற பேச்ச கேட்டா மாமா, அத்தை எல்லாரையும் சாமி கும்பிட கூப்பிட்டாங்க அம்மா. வா போலாம். நான் தான் செஞ்சேன் மாமா. நீ செஞ்சியா? இது நார்த் இந்தியன் ஸ்வீட் ஆச்சே. ஆமா மாமா, போன வாட்டி வந்தப்ப உங்களுக்கு இதுதான் பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, அதான். பாருடா, எனக்காக தான் செஞ்சியா? ஆ, வானதி, thank you so much. சூப்பரா இருக்கு வானதி. ஸ்வீட்ட வேற லெவல்ல பண்ணிருக்க. அப்ப இன்னும் 2 வைக்கவா மாமா? வை வை. யாரோ வருவாங்கன்னு சமைச்சு வச்சா யாராரோ வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதுங்க. என் வீட்டு சோத்த கண்டதுங்க சாப்பிடணும்னு விதி போல இருக்கு. மாமா மாமா மாமா, ஐயோ மாமா, எதுக்கு இப்படி தப்பா பேசிட்டு இருக்கீங்க? ஏய், நான் என்ன தப்பா பேசிட்டேன்? என்னங்க அது வந்து- இங்க பாரு, வாயை மூடிட்டு கம்முனு. மாமா, இப்ப நீங்க யார மனசுல வச்சு பேசிட்டு இருக்கீங்க? என்ன சொன்ன? நான் யாரையோ மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கேனா? ஏய், நான் என்ன ஊரை கூப்பிட்டா விருந்து வச்சுக்கிட்டு இருக்கேன்? ஐயோ, என் வீட்டு சோத்தை யாரு திங்குறாங்களோ அவங்கள தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.